இல்ல, இல்ல. தமிழகம் முழுக்க தற்போது மாதிரி வாக்குப்பதிவு என்பது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாக்காளர்களுடைய முகவர்கள் முன்னிலையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், சென்னையில் நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கிவிட்டதா? கள நிலவரம் என்ன? இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான தேர்தல் திருவிழா இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இதற்காக நான் இருக்கக்கூடிய பகுதி என்பது சென்னை தொகுதிக்குட்பட்ட ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி பகுதியில், அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் தான் நான் இருக்கோம். இங்கே காட்சிகளை பார்க்கும்போது அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்குது. அந்த வாக்குப்பதிவு இயந்திரம், அதே போல் அந்த கட்டுப்பாட்டு இயந்திரம் மற்றும் விவிபேட் இதையெல்லாம் அது பரிசோதிக்கக்கூடிய நிலையில் தற்போது தேர்தல் பணிகளில் அந்த அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இதில் முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போது திமுக ஏற்கனவே எம்பியாக இருந்த தயாநிதி மாறன் அவர்கள் உள்ளிட்டவர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்தளவு தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையத்தில் தான் பிரபல நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் உள்ளிட்டோர் வந்து அந்த வாக்குப்பதிவு செய்ய இருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் வந்து பலத்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. ஏற்கனவே இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை 3 கட்டமாக போலீசார் வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் அடுத்து இன்னும் மாதிரி வாக்குப்பதிவுக்கான நடைமுறை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதற்கான இந்த தேர்தல் ஏஜென்ட்கள் ஒவ்வொரு கட்சியினர் முன்னிலும், அதாவது இந்த தேர்தல் போட்டிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களுடைய ஏஜென்ட்டுகள் வந்த பின்பு அவர்கள் முன்பு ஒரு மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெறும். அந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது முடிந்தவுடன் அந்த வாக்குப்பதிவு நடைமுறை என்பது தொடங்க இருக்கிறது. இதற்கான 3 கட்ட பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. அந்த முக்கிய பிரதான நுழைவாயில், அதே போல் அதற்கடுத்தது அந்த வாக்குப்பதிவு மையத்துக்கு முன்பு ஒரு காவல்துறையின 3 கட்டமாக அந்த காவல்துறை பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. அதே போல் வயதானவர்கள் வரக்கூடியவர்களுக்கு அந்த சாய்தள வசதி, அதே போல் மாற்றுத்திறனாளிகள் வருவதற்கான அந்த வசதி அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தேர்தல் முகவர்கள், அதாவது ஒவ்வொரு கட்சியினுடைய தேர்தல் முகவர்கள் வந்த பின் அந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது இங்கு தொடங்க இருக்கிறது. அது முடிந்த உடனேயே அடுத்த 7 மணி அளவிலிருந்து சரியாக 7 மணி அளவிலிருந்து வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் என்பது ஒரே கட்டமாக தொடங்கி நடைபெற இருக்கிறது. சரியாக காலை 7 மணியளவில் இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கும். மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி தற்பொழுது மாதிரி வாக்குப்பதிவு என்பது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 39 மக்களவை தொகுதிகளிலும் வாக்குச்சாவடிகளில் தற்போது மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கிறது. வேட்பாளர்கள் முகவர்கள் முன்னிலையில் இந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. இயந்திரம் செயல்படாமல் இருப்பது கண்டறியப்பட்டால் உடனடியாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. இயந்திரம் மாற்றப்பட்டு மீண்டும் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், வேறு என்ன மாதிரியான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவிற்கு செய்யப்பட்டிருக்கின்றன? அது தொடர்பான தகவல்களை சொல்லுங்க. பொதுவாக இங்கே வந்து ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையத்திலும் 5 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 150 மீட்டருக்கு அந்த பக்கம் எந்த ஒரு வாகனத்தில் வரக்கூடாது. வாகனத்தை அங்கேயே நிறுத்திவிட்டு தான் வாக்களித்து வர வேண்டும். ஒவ்வொரு கட்டமாக, அதாவது நுழைவாயில் பகுதி, அதே போல் அந்த வாக்குச்சாவடி மையத்துக்குள் நுழையக்கூடிய பகுதி, வாக்கு பதிவு செய்யக்கூடிய பகுதி என 3 கட்டங்களாக அந்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் மத்திய போலீஸ் பாதுகாப்பு படை போலீசாரும் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தமிழக தேர்தல் சத்யபிரதா சாகு தெரிவித்திருந்தார். அதன்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் அதாவது அனைத்து வசதிகளுமே தயார் நிலையில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எந்த ஒரு சிரமமின்றி வாக்காளர்கள் வந்து வாக்களிக்க வேண்டும். அதே போல் அவர்கள் வந்து அந்த குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்களுக்கு உரிய அந்த வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். குடிநீர் வசதி, வெயில் தற்போது வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்ததன் காரணமாக அதற்கான ஏற்பாடுகள், குடிநீர் வசதி, அதே போல் சாமியானா வசதி உள்ளிட்ட வசதிகள், அனைத்து வசதிகளும் இங்கு தயார் செய்யப்பட்ட நிலையில் இருக்கிறது. இந்த தமிழகத்தை பொறுத்தளவு இது முதல் கட்ட வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது. மற்ற மாநிலங்கள் 102, மொத்தம் இந்தியா முழுவதும் 102 இடங்களில் இந்த வாக்கு என்பது நடைபெற இருக்கிறது. முதல் கட்டமாக தமிழகத்தில் தற்போது 39 தொகுதியிலும், புதுவையில் ஒரு தொகுதியிலும் நடைபெற இருக்கிறது. இதையொட்டி இந்த விரிவான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. உரிய பயிற்சி ஏற்கனவே இந்த தேர்தல் அதிகாரிகளுக்கெல்லாம், குறிப்பாக இந்த வாக்குப்பதிவு மையத்தில் செயல்படக்கூடிய
அரசு ஊழியர்கள் மற்றும் அந்த பணியாளர் அனைவருக்கும் உரிய பயிற்சி அளிக்கப்பட்டு அதற்கான நடைமுறைகள் எல்லாம் உரிய பயிற்சி அளிக்கப்பட்டு அதற்கான தயார் நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த வாக்குப்பதிவு என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கக்கூடிய பகுதி என்பது இந்த ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குப்பதிவு மையம். இந்த மையத்தில் தான் தற்போது அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் சரியாக செயல்படுகிறதா, அந்த கண்ட்ரோல் பேட் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு கருவி சரியாக செயல்படுகிறதா, அதே போல அந்த விவி பேட் அந்த இயந்திரம் சரியாக செயல்படுகிறதா என்று ஒவ்வொன்றாக பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் அந்த அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். நன்றி. சென்னையிலிருந்து மற்றொரு வாக்குச்சாவடியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். அன்புச்செல்வன், நீங்க எந்த வாக்குச்சாவடியில் இருக்கிறீங்க? அங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? மாதிரி வாக்குப்பதிவு என்பது தொடங்கிவிட்டதா? விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 7 மணிக்கு தொடங்க இருக்கிறது. தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்று குறிப்பிடலாம். நாம் இருக்கக்கூடிய சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய SIT மகளிர் கல்லூரியில் இருக்கிறோம். இந்த வாக்குச்சாவடி மிக முக்கியமான வாக்குச்சாவடி என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த வாக்குச்சாவடியில் தான் சரியாக 8:30 மணி அளவில் வாக்களிக்க இருக்கிறார். இந்த நிலையில் மாதிரி வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. வந்திருக்கக்கூடிய கட்சி சார்ந்த ஏஜென்ட்டுகளுக்கு வாக்குப்பதிவு எவ்வாறு நடைபெறும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தற்போது இருக்கக்கூடிய நிலை என அனைத்தையும் காட்டியதற்கு பின்பாக இந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது என்று சொல்லலாம். வரக்கூடியவர்களிடம் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான அந்த விளக்கத்தை இங்கு இருக்கக்கூடிய கட்சி சார்ந்த ஏஜென்ட்டிடம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், அதற்கு அருகாமையிலேயே ஒப்புகை சீட்டுக்கான விவிபேட் ஆகிய இயந்திரங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இயக்கக்கூடியதில் மொத்தமாக இங்கே நாம் பார்க்கும்போது தென் சென்னை தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையமாக இது இருக்கக்கூடிய நிலையில் இங்கு வேட்பாளராக பார்க்கும் பொழுதே 42 பேர் இருக்கிறார்கள். அதில் தென்சென்னையினுடைய திமுக வேட்பாளர் தான் முதல் என்னால் இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் தமிழச்சி தங்கபாண்டியன் முதலாவதாகவும், இரண்டாவதாக பாஜக வேட்பாளர் இருக்கிறார். இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த வேட்பாளர்கள் 4வதாக பார்க்கும்போது ஜெயவர்தன் அதிமுக வேட்பாளர் இருக்கிறார். இவ்வாறாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு பின்பாக ஒப்புகை சீட்டு என்பது அதில் காண்பிக்கப்படும். அவர் யாருக்கு வாக்களித்திருக்கிறார் என்பதையும் கூட வாக்காளர்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த வாக்குச்சாவடி மையத்திலே வாக்களிக்கக்கூடிய நிலையில் ஒரு முன்மாதிரியான ஒரு வாக்குச்சாவடி மையம் என்று கூட இதை குறிப்பிடலாம். முக்கியமாக நான் பார்க்க முடியும், வரக்கூடியவர்கள் அங்கு வந்த பிறகு போலிங் ஆஃபீஸர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏஜென்ட்டுகள் இருப்பதற்கான அறிக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறாக ஒரு முன்மாதிரியான ஒரு வாக்குப்பதிவுக்கான வாக்குச்சாவடியாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். சரியாக 8:30 மணி அளவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இங்கு வாக்களிக்க இருக்கிறார். தென் சென்னைக்கு உட்பட்ட தொகுதியாக இருக்கக்கூடிய SIT மகளிர் கல்லூரியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்களிக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி மையத்தில் தான் மாதிரி வாக்குப்பதிவு என்பது கட்சி சார்ந்த ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் தொடங்கியிருக்கிறது என்று சொல்லலாம். அன்புச்செல்வன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.